பல விஷயங்களை அடியேனுக்கு ஆச்சாரியார் அனுகிரகித்துள்ளார். சிலவற்றை கூறுகிறேன், பட்டோலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆச்சாரியார் சொல்வார், ஏழைக்கு புதையல் கிடைத்தது போல் நமக்கெல்லாம் துவயம் என்ற ரகசியம் என்பார். எழுதியாகிவிட்டது. மேலும் ஏதாவது முத்தாய்ப்பாக இருக்க அதையும் சொல்லி அருள வேண்டும். இருக்கிறது. ஒருமுறை அடியேன் ஆச்சாரியரை வினவினேன், எம்பெருமானை அடைவதற்கு எதை உபாயமாக, வழியாக, கருவியாக கைக்கொள்ள வேண்டும் என்று. அதற்கு ஆச்சாரியர் லௌகிக விஷயத்தைக் கொண்டே விளக்கினார். தன் புருஷனை வசீகரிக்க மனைவியானவள் தன் வடிவை பலவிதமான வஸ்துக்களால் அலங்காரங்கள் செய்து அழகுபடுத்திக் கொண்டாலே போதும். அதனாலேயே புருஷனாகப்பட்டவன் தன் மனைவி மேல் அதிக பிரீத்தி உடையவனாகி அன்புடன் ஈடுபட்டு இருப்பான். மனைவி இதை காட்டிலும் ஒரு உபாயம் தேட வேண்டியதே இல்லை. அதுபோலவே அனாதி காலமாக இந்த ஜீவாத்மாக்கள் எம்பெருமானின் சொரூபத்தை உணராமல் அறியாமை என்னும் அழுக்கு படிந்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த அழுக்கோ மண்டிக் கிடக்கிறது. எம்பெருமானே புருஷோத்தமன். அதன்படி ஜீவாத்மா அவனுக்கு பாரியாளை போன்றவள். எனவே புருஷோத்தமன் நம்மேல் ஈடுபாடு கொள்ளும்படி நம் அறியாமை அழுக்கை அறுக்க அறுக்க எம்பெருமானின் திருவுள்ளம் ஜீவனிடம், அதாவது ஜீவாத்மாவிடம் மிகவும் ஈடுபட்டிருக்கும். எனவே ஜீவாத்மா தன் அறியாமை அழுக்கை நீக்குவதைத் தவிர வேறு உபாயம், வழி, அனுஷ்டானம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று நம் ஆச்சாரியர் அருளினார். ஆஹா, எப்பேற்பட்ட விளக்கம்!